கிச்சன்லேயே மூளை வச்சு சதிவிடணும் பாருங்களேன். ஆடு மூளை வச்சுன்னா நான் அது சேஃப்டியா? ஆமாம் சேஃப்டி தான். ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃபெக்ஸ் தமிழ் கேமரா பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 3 சாரி சொட்டை கிழவி சாப்டர் 3 தாங்க சேர்ந்து விளையாட போகிறோம். ஆல்ரெடி சாப்டர் 1 சாப்டர் 2 முடிச்சு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கறதுனால நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்க போய் தாராளமாக பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா கேட் எஸ்கேப் தாங்க வந்து பண்ண போகிறோம். கேட் எஸ்கேப்பா டோர் எஸ்கேப்பா ஏதோ ஒன்று கேட் எஸ்கேப் தாங்க நம்ம வந்து பண்ண போகிறோம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டோம் கைஸ். இதனால அது இன்ட்ரோலாம் வந்துச்சு ஒழுகுது. சரி ஓகே, ஏதோ ஒரு கேட்டு. டே வேணாண்டா, இது யார் வீடுன்னு தெரிஞ்சிச்சு கைஸ். டே வேணாண்டா, கது ஓப்பன் பண்ணாதரா. கதுன்ற மாதிரி கேட்டை கேமராலாம் வச்சுக்கிறாங்க கைஸ். டே உனக்கு வேறு வீடே கிடைக்கலையாடா, ஏன்டா இந்த வீட்டுக்குள்ளே போகிறா? டே வேணாண்டா, சொல்கிறது கேளுடா. ஐயோ நினச்சேன்டா. ஆஹா, டே இது யார் வீடுன்னு இன்னுமாடா தெரில. 2 வாட்டி இவங்க வீட்டில் மாட்டிக்கிறடா. 2 வாட்டியா? கிட்டத்தட்ட ஆமாம் 2 வாட்டி தான் நினைக்கிறேன். டே வேணாண்டா. இப்போ பாருங்களேன், சொல்லி வாய மூடல. போ உள்ளே போடா. டே நாடா இது நம்ம இந்த காரெல்லாம் பார்க்கும்போதே தெரியலையாடா. டே இது யார் வீடுன்னு. சரி ஓகே, உள்ளே போய் ஹெல்ப்பு கேட்போம்னு நினைக்கிறேன். போவோமா? உள்ளே பொறுமையாக போவோம். வெல்கம்லாம் நல்லா போட்டு வச்சுக்கிறாங்க. அண்ணன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பு வேணாம். போட்டான்டா. வந்துட்டோம். அதே டே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓகே, ஏதோ ஒன்று. இப்போ தான் ஏஞ்சிருக்கேன் போல இது. என்னடா இடம் இது. நானும் ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து பார்க்குறேன். இந்த வீட்டை இவனுக்கு எவன் தான் கட்டித்தரான்னு தெரில. ஃபஸ்ட்டு குடிசை வீட்டில் இருந்துட்டு இப்போ ராஜா வீட்டில் இருக்கிறாங்க. சரி ஓகே, ஏதோ ஒரு ஊக்கு மாதிரி இருக்குது, எடுத்துப்போம். நாடா இது இன்னுமாடா தெரியுன்னுக்கிறேன். ஓகே வந்துட்டோம். இதுதான் இடம் பொழுகுது. நாடா இடம் அது. டே கிராணி வீடாடா இது. சரி இப்படி போவோன்னு பார்க்குறதுக்குள்ள ஏதோ அங்கே மினுக்குது. அதுக்கு முன்னாடி டோரு தானா? அதுக்கு முன்னாடி எவனோ நம்மளுக்கு முன்னாடியே இங்கே ஒருத்தன் பலிகாடா இருப்பான் பொழுது. சரி ஓகே, இவனையும் விடுவிப்போம். பாவம், அவன் ஆவி இது உள்ளே தான் இருக்கும் பொழுது. கொஞ்சம் கூட என்ன இது, ஏதோ ஒன்றுக்கு இது. சரி ஓகே, நம்ம அப்படியே மேலே போவோம். நம்மள என்ன பண்ணிட போகிறாங்க, நம்ம பாட்டுன்னு போவோம் கைஸ். இருங்க. ஐயோயோ அக்கா அக்கான்ற பாருங்க, சொட்டை கேள்வியே. ஆஹா கைஸ், இவனா கைஸ் இவ. ஆஹா இவ வர. ஐயோ பின்னாடியே வராளே. இப்போ தாண்டி. ஐயோயோ என்ன இது இம்மா ஸ்லோவாக போகுது. போடா எங்கேயோ போயின்னுக்குறேன் கைஸ். என்னடா அது ட்ரெயின்லாங்குது. ஐயோயோ ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒளியத்துக்கு போயிட்டாளா? ஏதோ ஒன்று வேறு ஆன் ஆயிடுச்சு. யாரா தம்பி நீ? ஐயோ அலாரம் வர அடிக்குது கைஸ். ஆஹா இது என்னடா இது. டே கிழிச்சிக்கிறானே ஆகிட்டா போலுக்குது கைஸ். ஒரே மிஷின்லாம் வச்சுக்கிறா. அலாரம் அடிக்கிற மிஷின்லாம் இருக்குது. போகிறா ஒட்டை கழுவியே. ஆஹா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஆனாலும் ஒரே அடி டம்முன்னு வந்துடும். சவுண்டு போட்டு இது இப்படி தள்ள முடியுமா? இல்லை தள்ள முடியல கைஸ். இப்போ தான் கைஸ் வந்தேன். ஐயோ எங்கே போனான்னு கூட தெரியலையே. சரி மேலே போவோம். சப்போஸ் இப்படி அடிச்சிட்டா கூட மேலே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவள் கீழே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி கிளம்பும் கையில் எப்படி தான் கைஸ் கண்ணு கச்சிச்சின்னு தெரில. டம்முன்னு ஆச்சான். சரி இங்கெல்லாம் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஐயா கதவு ஓப்பன் ஆகுது. கதவு ஓப்பன் பண்ணாலே இப்படி போனாலே தப்பிச்செல்லாம் பண்ணானா கதவு ஹாயாக இருக்குது. கதவுலேருந்து மாற்றி கேட்டுக்கு வச்சிட்டானுங்க, வேறு எதுவும் இல்லை.
எல்லாம் பல பல பலன்னு இருக்குது கைஸ். சரி இது என்னடா மினுக்குது, எடுத்துப்போம். அங்கேயே ஏதோ மினுக்குது கைஸ், கல் மாதிரி ஏதோ இருக்குது. அந்தாண்ட சைடு ஏதோ மினுக்குது கைஸ். இருங்க. ஐயோ யார் டே, யாருப்பா நீ பாட்டுன்னு வந்து பயம்புத்திட்டு போற? எடுக்க முடியுமா? எப்பா ஒரு செகண்ட் பக்குன்னு ஆயிடுச்சு கைஸ். என்னடா இது, கார்லலாம் ஓப்பனே பண்ண முடியாது பொழுது. சரி ஓகே, மேலே தான் போகணும் பொழுது. இருங்க ஃபஸ்ட்டு யாரா இந்த இவளுக்கு யாரா வீடு கட்டி விட்றாங்க பாருங்க கைஸ். எப்படி இருந்தா எப்படி இருக்குறா? ரிச் கிராணி தான் பேர் வைக்கணும் பொழுது. இங்கே ஏதோ ஒரு வீடு இருக்குது கைஸ். இதெல்லாம் இன்னும் இருக்குதா? நானும் இதெல்லாம் இன்னும் போயிடுச்சுன்னு நினச்சேன் கைஸ். ஆஹா, இங்கே ஒரு ரூம் ஹாயாக ஓப்பனில் இருக்குது. கிராணி இருக்கணுமா? இல்லை, கிச்சன்லாம் அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க கைஸ். என்னது வாட்டரா? ஏற்கனவே ஃபுல்லாகுது. சரி எப்பயும் டேய் வெப்பன் கீ குத்துட்டானுங்க போடு. என்னடா இது, இப்போ நான் இப்போ எங்கடா ஓப்பன் பண்ணணும்? சரி கைஸ், இதான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணால் எதுவும் தரமாட்டானுங்க. ஏதோ அதிசயமாக வெப்பன் கீ தந்துக்கிறானுங்க. ஆனால் வெப்பன் எங்கே இருக்கும்? சரி இது ஒரு அலமாரி ஓப்பன் பண்ணல. ஃபுல்லாக டாக் எடுக்குது, கிளம்பிட்டு இருக்குது. ஆனால் கண்ணு இது ஒரு லிஃப்ட்டு கைஸ். இருங்க அப்படியே மேலே போதா? இப்போ தான் மேலே போகுது. சரி ஓகே கைஸ், இப்போ நான் மேலே போயிட்டு இது வெப்பன் கீ ஓப்பன் பண்ணணும். பொறுமையாக போயிருக்கு அது பாட்டுன்னு. சரி ஓகே, அப்படி போயிடுவோம். வெப்பன் கீ எங்கே இருக்கும்? கிளவி. ஐயோ யார் டேய், யார் நீ சும்மா வந்து பயமுத்தினுங்கிற? சரி ஓகே கைஸ், நம்ம பாட்டுன்னு இப்படி போவோம். இப்போ வந்துக்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. இப்போ கிளம்ப மட்டும் இங்கே இருக்கணுமா? இல்லை. சரி வெப்பன் கீ ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் இப்போ வெப்பனு. ஏன்னா டே இதெல்லாம் ஒரு வெப்பன் கொடுக்குறீங்களாடா அப்படின்னு சொல்லுது. முதல் பொருள் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி இருங்க, இந்த வீட்டு மேலே வரைக்கும் போய் ஃபஸ்ட்டு ஒரு காக்கா இருக்கும், அந்த காக்காவை போய் பார்த்துட்டு வரேன். இருங்க, எங்கடா அடி எப்படா போகிறது? இங்கே இருக்குதா? அதோகுது காக்கா. காக்கா ஒன்று நான் ஃபஸ்ட்டு துளந்து பார்க்குறேன். உனக்கு வேறு இதுவே இல்லையா? காயின் குத்து வச்சுக்கிறாங்க, நீயே வச்சுக்கோடா இது. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம கீழே இறங்கணும். அதுக்கு முன்னாடி பொறுமையாக. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஐயோ சொட்டைக்கிழவி இப்படின்னா வாயை பொழுந்துட்டு பார்த்துட்டு போகிறா. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ். அப்பா நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ட்டு. இப்போ இந்த இது இருக்குதுல்ல, ஐயோ சவுண்டு கன்ஃபார்ம் தான் வருவா. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த பிளாங்க் எடுத்து இங்கே போட்டு வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி ஐயோ சொட்டைக்கிழவி வந்துட்டா. வாடி நான் சொட்டைக்கிழவி ஃபஸ்ட்டு ரவுண்டே அவுட் ஆகிட்டே. இப்போ ஓடு கை இப்போ ஓடணும் கைஸ். இப்போ நம்ம கிளம்பு வந்தால் கிளம்பு ஒரு பக்கம் டம்முன்னு அடிச்சிருவான். இப்போ கல் வேறு தேடணும். கல் வேறு இங்கே ஒன்றும் கூட இல்லை. எங்கடா வச்சுக்கிறீங்க கல்? டே கல் தாங்கடா. ஆஹா வேகமாக போகணும் கைஸ். இருங்க வேகமாக போவோம். கல் கில்லு எதனா இருக்கான்னு பார்ப்போம். அது ஒரு கல் இது. இப்போ கிளம்புன்னு ஆச்சா முடிஞ்சிச்சு கதை. இப்போ கிளம்பு அங்கே தான் உட்காந்துன்னு ஒப்பாரி வச்சுன்னு இருப்பான். சொல்லலை, இவங்கிட்ட நேராக போனால் டம்முன்னு அடிச்சிடுவான். கிளவா பின்னாடி பாரா. என்னடா டே பாட்டு பாடுறதெல்லாம் விட்றாடி. என்னடா நீ ஃபீல் பண்ணியாடா? போடா டே போடா, வேறு வேலை இருந்தால் போய் பாடலாம். சரி ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்து பிளாங்க்கு கட்சிக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கேபிள் இருக்கணும்னு சொன்னல, அதுவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதியாக அந்த வீட்டில் ஃபுல்லாக தேடலாம். எதனா இருக்கா? ஆடாடே ஃபியூஸ் இருக்குது. சரி ஓகே கைஸ், இப்போ இந்த ஃபியூஸை வச்சு என்ன பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு இருங்க போய் மேலே போவோம். இதெல்லாம் இன்னும் அப்படியே தான் கைஸ் இருக்குது. ஐயோ அவங்க 2 பேர் கூட பரவாயில்ல, இவ யாருன்னு தெரியல கைஸ். வந்து டப்புன்னு பயமுத்துறா. இருங்க, இவள்கிட்ட ஏதோ டெடி பேர் வச்சு ஏதோ பண்ணும் பழகுது. கேட்டுக்கு இன்னும் எதுவும் பண்ணல, இன்னும் எலக்ட்ரிசிட்டி தரல. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து 2 பொருள் வச்சிச்சு.
இன்னும் ஒரு பொருள் எங்கடா வச்சுக்கிறீங்கன்னு சொல்கிறது கூட புல்லட் எங்கேயோ இருக்குது. புல்லட் டேய் ஒன்றுமே இல்லைடா. டேய் எங்கடா வச்சுக்கிறீங்க மற்ற பொருளெல்லாம்? கடுப்பேத்துறானுங்க. ஒன்றுமே இல்லை. இங்கெல்லாம் இருக்குமே எதனா. ஐயோ ஏய் முன்ன விடுங்க. அவள் ஏதோ வந்து பயம்புத்திட்டு போகிறான். சாவடிக்க முடியாது பொழுது. டப்புன்னு வந்து பயம்புத்திட்டு போகிறான். இங்கே நான் பார்க்கவே இல்லை. இங்கே இருக்கணுமா என்ன பொருள்? பேர்லாக்கி குத்துற போகிறீங்களாடா டேயோ. இப்போ 2 பேரும் வந்திருப்பாங்க கைஸ் கன்ஃபார்மு. கன் எடுத்துக்கிட்டு டப்புன்னு இப்போ வெளியே வர வச்சு 2 பேரும் டம்முன்னு முடிச்சிடலாம். நான் அவ்வளோவா பேச விரும்பலை. சரி ஓகே கைஸ், இப்போ 2 பேரையும் வர வச்சிரும். சொட்டை கிளவி நீ வந்துட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் என்னடா அது? ஃபயர் வுட்டா? ஐயோ கன்னர்ரா டே. யாரா நீ? இதுதான்டா இப்போ மெயின். கிராணி சரி சொட்டை கிளவி இங்கே வா. வாடி சொட்டை கிளவி வாடி, வெளியே வாடி. இன்னும் வரல கைசிவா. எனக்கு ஒரே ஒரு கொஷின் தான். உனக்கு யார் இந்த வீடை கட்டி விட்டாது? அவன் மட்டும் என் கையில் வச்சா. ஐயோ யார் கைசிவா? வந்து டப்புன்னு இவ வேறு பயன்படுத்தி போகிறான். ஃபஸ்ட்டு இவ கதையை முடிக்கணும் கைஸ். வந்துட்டான் சொட்டை கிளவி. உன்கிட்ட ஒரு கொஷின். இந்த வீடு உனக்கு யார் கட்டி விட்டா? இவன் தான் பைத்தியக்காரன். உன்கிட்டே வந்து மாட்டினுறான். எதனா இவனுக்கு எதனா இது இருக்குதா? ஐயோ கிளம்பு. எப்பா ஃபஸ்ட்டெல்லாம் அடித்தா தூரமாக ஓடுவேன். அப்படின்னா பக்கத்துலேயே இருக்கிற. சாப்பிட்டு அம்மா இதுவாகிட்டு இருக்கிற பொழுது. சரி ஓகே நெக்ஸ்ட் உன் புருஷனை கூப்பிடு. எங்கே அவன்? வளர்க்கானோம். டேய் கிளவா எங்கடா இருக்கிற? வாடா. எங்கடா கன் இருக்குன்னு தெரியாடா? இங்கே தான்டா இருக்கிறேன். என்ன இப்போலாம் நீ பேச ஆரம்பிச்சிட்டா? ஃபஸ்ட்டில் பேச ஆரம்பிச்சிட்டல. போ கிளம்பு. ஏய் யார் இது சும்மா வந்து பயன்படுத்தினுங்கிற? இது வேறானுங்க 2 பேரும். இப்போ வந்து இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போய் மேலே போடணும் கைஸ். இருங்க பொறுமையாக பண்ணுவோம். இப்போ இந்த பிளாங்க் எடுத்துன்னு போய் எங்கே போடணும்? மேலே போடணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் இருங்க மேலே தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமை நான் செக் பண்ணல. என்னது இது? மேட்ச் பாக்ஸா? அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இங்கே தான் போடணும்னு நினைக்கிறேன். டேய் இது மாதிரி தான் பண்ணக்கூடாதுன்றது. இவன் யார் கைஸ்? இவன் போய் வேணுமே இப்போ அவள் வீடு தான் தெரியும். அப்போ போய் அவன்கிட்டே மாற்றுறான். சரி ஓகே கைஸ், இப்போ இங்கே வந்துட்டோம். இங்கே எதனா ஒரு பொருள் இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்காய் குத்து வச்சுக்கிறாங்க. டே இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? ராணிக்கு பூஜை பண்ணணுமா என்ன? இந்த தேங்காவை பார்க்கும்போது தான் கைஸ் ஞாபகம் வருது. சரி விடுங்க. இப்போ நம்ம அப்படியே குஞ்சு கூட போயிடலாம். ஷார்ட்கட்லாம் ஈஸியாக இருக்குதே. சரி இப்போ எங்கடா போகிறது? டேய் எங்கடா இருக்குது வழியா? தொகுதா நான் பாட்டுன்னு தேடினுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போய் ரீலோட் பண்ணி வச்சிடணும் கைஸ். இல்லைனா மறுபடியும் வந்தாங்கன்னா வச்சுக்கோங்க டப்பு டிப்புன்னு அடிப்பாங்க. ஏதோ நார்மலை வச்சு அதனால ஏதோ பரவாயில்ல இப்படிலாம் பேசின்னு இருக்கிறேன். இதுவே ஹார்டு எக்ஸ்ட்ரீம்னா வச்சுக்கோங்க அவ்வளோதான். டென்ஷன்லேயே மூளை வச்சு சதிரிடுனா பாருங்களேன். ஹார்டு மோடு எக்ஸ்ட்ரீம்னா என்னடா அது? சேஃப்டியா? ஆமாம் சேஃப்டி தான். யார்? இந்த பொண்ணு இது இவ கதை வேறு முடிக்கணும் கைஸ். இவ கதை எப்படி முடிக்கிறது? ஏதோ டெடிபியர் எடுத்து எங்கோ போட்டணும் கைஸ். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இப்போ எனக்கு கன் எங்கே போட்டேன்? தொகுதி கன் கைஸ். இதில் ஒரு விஷயம் இருக்குது. கிழவன் வந்து உஷாராக கன் எடுத்துப்பான். அது வேற பார்க்கணும். அதனால தான் இது எங்கே உஷாராக எடுத்து எங்கன்னா போட்டணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கிழவன் அப்படியே டப்புன்னு வந்து எடுத்துவான். இப்போ நம்மளுக்கு போய் ஃபஸ்ட்டு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு இருங்க இந்த கன்னை போய் ஃபஸ்ட்டு ஒழிச்சு வச்சுருவோம். இல்லைன்னா கிழவன் உயிரோடு வந்தால் கூட அப்படியே தூக்கிப்பான். இங்கே போட்டு வச்சு இங்கே தெரியுது. பார்த்தாலே எடுத்துவான். அப்படியே பொறுமை உள்ளே போ. இப்போ தெரில ஏதோ ஐயோ இப்போ வேறு வந்து பக்குன்னு பயன்புத்துறான். அவன் ஒரு பக்கம் வரா. ஆடி சொட்டைக்கிளி யார் அது? சும்மா வந்து பயன்புத்தினுங்கிறா. இந்த வாங்கிக்கோ. குஷனை கூப்பிடு. எங்கம்மா? டேய் வாடா டேய்.
வாடா, எனக்கு நிறைய வேலை இருக்குதுடா. என்னடா டே, இந்த கேட்டு மட்டும் எனக்கு இந்த கேட்டை நீ தாண்டா இது பண்ணி விட்டுருப்ப. வாடா, ஒன்றை தாண்டா அவன் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணும். வாடா சீயும் வாடா டே, வாடா. என்னடா டே, என்னையா இங்கேருந்து சுட்ட நீ சாப்பிட. சரி ஓகே கைஸ், 2 பேரும் சுட்டாச்சு. சே, இது மாதிரிலாம் இதெல்லாம் பார்க்கணும் கைஸ், ரசித்து பார்க்கணும். இருங்க, அவள் மறந்துட்டா, இல்லைன்னா அவளை எதனா பண்ணியிருப்பேன். சரி ஓகே, இப்போ சேஃப் கீ எங்கே இருக்கும்? ஒரு இடத்துல பார்த்தனே. இங்கே தான் பார்த்தேன். இந்த சேஃப் கீயில் என்ன இருக்குன்னு தெரில கைஸ். இருங்க, என்ன இருக்கணும்? ஓப்பன் பண்ணு. டெடி பியர் கச்சிச்சு கைஸ். வாடி இரு, உன் கதையை நான் முடிக்கிறேன். வாடி, எங்கே இருக்குது இது? வேறு எங்கேயோ போடணும் கைஸ். எங்கே போடணும்? மேலே தான் நினைக்கிறேன். இருங்க, எங்கே இருக்குது? இங்கே வேறு இப்போ மேலேருந்து வருதா கீழே இருந்து வருதான்னு தெரில. கீழே இருந்து வருது. ஐயோ, அதுனா கீழே போதும். இப்போ மறுபடியும் மேலே போகணுமா? ஐயோ, சரி ஓகே கைஸ், மறுபடியும் மேலே போடணும். இதெல்லாம் லிஃப்ட்டெல்லாம் ஈஸியாக கொடுத்து வச்சுக்கேன். சரி ஓகே, இப்போ மேலே போகலாம். சரி ஓகே கைஸ், வந்தாச்சு. இப்போ இதை வந்து எங்கே போடணுன்னா கரெக்டாக இங்கே தான், இது உள்ளதான் கைஸ் போடணும். இப்போ வந்து இருங்க, இதெல்லாம் ஓப்பனே பண்ண முடியலையே. என்னடா டே, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது குரோபார் வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம், குரோபார் வேணும். இப்போ வர நான் மறுபடியும் உண்டிகோல் எடுத்துன்னு வந்து இங்கே 2 பாட்டில் மேலே இருக்கும். அங்கே ஒன்று இது ஒன்று இருக்குது. இதெல்லாம் இப்போ தட்டி விட்டு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒருத்தி வந்து இப்போ வந்து நம்மளை பயமுத்துறாள். அவள் கதையை முடிப்போம். ஏண்டி முன்னாடி வாயுது ஓணுச்சா? இதெல்லாம் சோகப்படுவான்னு நினச்சியா? ஐயோ பாவம் கைஸ் அப்படின்னா நான் நினைக்க மாட்டேன்டி. ஒன்றா கீழே கொடுத்துட்டு கிளம்பி அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து இவ பேர் சன்ட்ரினாவா என்னவோ சொன்னாங்க. ஏதோ பேர்லாம் வாயில் வராது கைஸ். இப்போ மாட்டி கீழே போவோம். சன்ட்ரினா கதை முடிஞ்சிச்சு. சன்ட்ரினாவா பேரே தரல. ஏதோ ஒரு பேர் வச்சாங்களா? ஐயோ கைஸ், கிளம்பணும் துப்பாக்கி எடுத்துருப்பானா? இப்போ வேற நான் போய் ஃபஸ்ட்டு அதை வேற பார்க்கணும். கிளம்ப மட்டும் துப்பாக்கி எடுத்துருந்தானா அவ்வளோதான் கைஸ், கவட்டையிலே சுடுவான். சரி ஓகே போவோம். ஐயோ கிராணி, ஐயோ இப்படி போனா அச்சுருவாளே. இதை வேற எப்போ வந்தா? ஐயோ அவன் பட்டுன்னு போனான்டா. எப்பா ஒரு பக்கம் பக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்கே இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கிட்டு போயிடுவோம். இப்போ வேறு சரி ஓகே கைஸ், இப்படி சுற்றிட்டு போயிடுவோம். கிராணி, நாங்கள்லாம் அப்போவே பெரிய ஆள், நீங்களாம் என்ன இப்போ தான் வீடு தான் மாறுதுன்னு தவிர உன்னுடைய இதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. சரி ஓகே கைஸ், நீங்கள் எக்ஸ்ட்ரீம் மோடு ஹார்ட் மோடு வச்சுட்டு பேசுகிறான்னு நீங்கள் அப்படிலாம் நான்லாம் வைக்க மாட்டேன். ஏன்னா தெரியும் அவன் மனம் பறந்து வந்து அடிப்பா. சரி ஓகே கைஸ், இப்போ வர புல்லட் வேறு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இதை எடுத்துப்போம். இப்போ புல்லட் இல்லைனாலும் உண்டிகோல் வச்சு மண்டையை பழகிறேன். இன்னும் இந்த பழக்கத்தை இல்லையா? அந்த வாங்கிக்கோ கைஸ். என்ன கைஸ் இது, இன்னும் இந்த பழக்கத்தை உள்ள கிழவா ஒரு சொட்டை கிழவன் வரணும். மொட்டை கிழவன் வரணும். இல்லைனா எங்கே இருக்கிறான் அவன்? ஆளே காணும் கைஸ், எங்கே தான் இருக்கான்னு தெரியல. கிச்சன் சைடு வந்தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். எந்திரான் வருவான், இல்லை வரல. இப்போ ஒப்பாரி இப்போ வருவானே. வாடா ஏன்டா டே, நீலாம் பேசவே மாட்டாடா. என்னடா பேசுகிறா? சாப்பிடா. இப்போ வேறு இவங்க 2 பேருக்கு கதையும் முடிச்சாச்சு கைஸ். இப்போ இந்த பேர்லாக் கீயை வச்சு என்ன பண்ணணும்னா, இப்போ அதுக்கு முன்னாடி நான் போய் அங்கே மேலே 2 பாட்டில் பார்த்தோம்ல, அதை வேறு இப்போ உடையணும் கைஸ். உடையணும் இல்லை, கீழே எடுக்கணும். கீழே எடுக்கணுன்ற பாருங்க, தள்ளி விடணும். இப்போ இருங்க, நான் போயிட்டு மேலே அந்த பாட்டிலோடு உங்களை நான் பார்க்குறேன். சரி ஓகே கைஸ், வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு பாட்டில் இருக்குமே. இப்போ கரெக்டாக இதை குறிப்பாத்து அடிக்கணும். இருந்துச்சு ஒன்று ஒன்றாவது. உடையில. இப்போ இன்னொரு பாட்டில் இங்கே தான் இருக்கணும் கைஸ். அது இருக்குது. இப்போ நீயும் அப்படியே கரெக்டாக இன்று. ஐயோ இப்போ கல் காலி ஆயிடுச்சே. இப்போ நான் மட்டி கீழே போகணும். இவங்க போய் கீழே போய் எடுத்துகிட்டு வரணும்.
கரெக்டாக டே இன்னொரு கல் எக்ஸ்ட்ரா பொறுக்கிட்டு வந்துருங்க கைஸ். இந்த கல் வர பொறுக்க முடியல, எங்கெங்கே தான் கிடக்குதோ தெரில, கண்ணிக்கே தெரில கைஸ். அது பாட்டுன்னு எங்கன்னா மினுக்கு மினுக்குன்னு இருக்கும். எங்கடா இருக்குது டே? இப்போ இந்த கல் வேற அது ஒரு கல் இருக்குது. இன்னொரு கல் எடுத்துகிட்டு போவோம் சேர்த்து. அப்புறம் மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கீழே வரணும். எங்கடா இருக்குது இன்னொரு கல்? எங்கடா இருக்குது கல்? தாங்கடா இன்னொரு கல் எங்கே அது இருக்குது. எப்பா இந்த வீட்டை சுற்றி பாருங்க கைஸ். இல்லை எனக்கு ஒன்றும் புரியல, நம்ம தப்பிக்க கூடாதுன்னு இது கட்டுறாங்களா இல்லைனா இவங்க பாதுகாப்புக்கு என்ன கட்டுறாங்களா தெரியலையே. சரி ஓகே கைஸ், இப்போ எனக்கு இங்கே ஒரு மினுக்குன்னு கல் தோணுச்சு. எங்கே இருக்குது? காணோம். எங்கடா வச்சுக்கிறீங்க டே? எங்கடா போட்டு வச்சுக்கிறீங்க வச்சு? எங்கடா டே? எனக்கு வேற வாய் வேற அப்போ வேற டக்குன்னு ஸ்லிப் ஆகுது. சரி ஓகே, எங்கன்னா கல் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கல் தாங்க இருக்குது. மனத்துக்கு அவங்க 2 பேரும் வந்துருப்பாங்க. சரி ஓகே, இப்போ மேலே போயிட்டு ஐயோ ஓடுறா. இந்த ஒரு கல் தான் இருக்குது. இதுவும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, ஏன்னா கல்லே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி வெப்பனும் புல்லட்டும் இல்லை. சொட்டை கிளவி நீ பொறுமையாக வா, நான் அப்படியே பொறுமையாக போகிறேன். தோக்குது. எடு ஓடு கரெக்டாகுது. வேறு கரெக்டாக நான் போய் புல்லட் லோட் பண்ணோம் கைஸ். இல்லைனா 2 பேரும் மறுபடியும் வருவாங்க. இவங்க 2 பேரையும் தூங்க வச்சுட்டு நம்ம பொறுமையாக எல்லா வேலையும் பார்க்கலாம். இதில் வேறு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்னும் ஒரு அடி கூட வாங்கலையா? ஃபஸ்ட்டு கிளம்பிக்கிட்ட அது இன்ட்ரோவா அது இருக்கணும் கைஸ். சரி நான் கூட கிளம்பிக்கிட்ட ஒரு அடி வாங்கிட்டோம்னு நினச்சேன். டேய் உனக்கு 100 ஆயிடுச்சுடா. டே தாடா வாங்கிக்கோடா. எங்கே உன்னுடைய செல்ல பொண்டாட்டி எங்கே? வர சொல்லு. வா கிராணி வா. வந்துட்டியா? இந்த பாரு கிராணி, உன் புருஷன் நெஞ்சு வலிச்சு செத்துட்டான். நான் தான் காப்பாற்றி கூட்டின்னு வந்தேன். பெஸ்ட்டு மானா. டேய் கிளவா, என்னடா உனக்கு? வாடா, நீ தானே இந்த முதல்ல வாழ வேற. இல்லை ஆமாங்க சொல்ல மறந்துட்டேன். எருமை மாடு மாதிரி ஒரு முதல்ல இருக்குது, அதுக்குள்ளே கிளவனே மறந்துட்டான். இது பேசாமல் நான் போய் மேலே போய் அந்த டப்பாவே எடுத்துருப்பான் போலச்சு. டப்பான்ற மாதிரிங்க அந்த இதுவே எடுத்துருப்பான் போல இருக்குது. ஒருத்தி வந்து அவள் பேர் என்னது? சென்ட்ரினாவா என்ன அவள் பேர்? அவள் வந்து டப்புன்னு பயமுத்துறா கைஸ். இவங்க 2 பேர் கூட பயப்படுறது இது இல்லை. அவள் ஒருத்தி பயமுத்துறா பாருங்க, சடக்குன்னு வந்து பயமுத்துறா. கீழே விழு. இருந்துச்சு. ஜஸ்ட் மிஸ்ட்டு. சரி ஓகே, இப்போ இது கீழே போட்டு வச்சுவோமா? எடுத்துன்னு போயிடுவோமா? இது இப்படி கீழே போவோம், உடையாதுன்னு நினைக்கிறேன். அது கீழே தான் வந்துக்குதா? அப்போ இது உண்டிகோலும் கீழே எடுத்துன்னு போவோம் கைஸ். சேஃப்டிக்கு எடுத்துன்னு போவோம். சரி ஓகே, கீழே போயிட்டு இப்போ அதில் தண்ணி ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். இதை ஃபஸ்ட்டு ரொப்பி வச்சுக்குவோம். இப்போ தண்ணி இதில் ஃபுல்லாக ரொம்பிச்சு. இதில் தண்ணி ரொம்பி கிராணி வந்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லை வரல. இப்போ இதில் வந்து நம்ம என்ன இப்போ இதில் வந்து நான் ட்ராப்டா. சரி ஓகே, இப்போ இதில் வந்து தண்ணி பிடிச்சி ஒரு இடத்துல போய் நம்ம வைக்கணும். எங்கே வைக்கணும்னா, நம்ம கீழே அண்டர் கிரவுண்டு கிட்ட போனோம்ல, நம்மளை அடைச்சி வச்சுருந்தாங்களே, அங்கே இப்போ நம்ம போகணும். அது எங்கே போகணும்? அது இருக்குது. இப்போ இங்கே போய் நம்ம அதை வைக்கணும். அது இருக்குது பாருங்க. இப்போ இது போய் நான் இங்கே வைக்கணும். எங்கடா? இங்கே வைக்கணுமா? வச்சாச்சு. இப்போ வந்து இன்னொரு இதுவும் நான் போய் எடுத்துன்னு வரேன். இவங்க போய் அதை எடுத்துன்னு வந்துடுறேன். என்னடா அடியே சுற்றிட்டு வரணும். இப்போ மறுபடியும் போய் பேட்லாக்கி எடுத்துன்னு வரணும். ஐயோ என்ன இது? இப்போ நான் போய் மறுபடியும் பேட்லாக்கி எடுத்துகிட்டு வரணும். போய் எல்லாத்தையுமே டேய் ஒரு கையில் இது ஒரு கையில் அது 2 கை இருக்குது கைஸ். அதுவும் இல்லாமல் வேறு மறுபடியும் போய் வச்சுட்டு வரணும் போகுது. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம இது உள்ள என்ன இருக்குன்னு தெரில. ஓப்பன் பண்ணி பார்க்கணும். வீலாக இருக்கணுமா? வீலு என்னடா இது? ஒன்றுமே இல்லை. அட பாருங்களா, என்ன இது?
இது என்ன இது கைஸ் ஓப்பன் பண்ணியாச்சே. இருங்க இதில் போய் மறுபடியும் தண்ணி பிடிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறேன். தண்ணி பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம் இதில் தண்ணி பிடிக்கணும் கைஸ். நான் கீழே போட்டால தண்ணி இதுவாகிட்டு இது போல இது. ஐயா என்னடா இது. இப்போ நான் வேறு இது மறுபடியும் வந்துட்டோம். இந்த பாதி தூரம் இது இங்கே வந்துட்டேன். மறுபடியும் இதில் போய் தண்ணி பிடிக்கணும் போல இது. என்னன்னாலாம் கண்டுபிடிச்சிக்கிறானுங்க. இன்னொன்னா ஒன்றுமே இல்லை. நானும் ஓப்பன் பண்ணுமே என்னடா ஒன்றுமே இல்லைன்னு பார்க்குறேன். சரி இதை வந்துட்டோம். இப்போ மறுபடியும் கீழே போனோம். அதுக்கு முன்னாடி 2 பேர் ஏஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வேற குழந்த புள்ள தூங்குற மாதிரி தூங்க வைக்கணும் போடுக்குது. ஸோ சேட். சரி ஓகே வச்சாச்சு. ஓப்பன் ஆகுது கைஸ். என்ன பொருள் இருக்குது? ட்ரெயின் கீ அடி. ஆட டே உங்களை நான் என்னடா சொல்கிறது டே. எனக்கு இந்த கீ வேணாம்டா. இந்த கீ வேணாம்டா. இப்போ எனக்கு இன்னொரு பொருள் வேணும் கைஸ். அந்த பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம மேலே இது பார்த்தோம்ல. இப்போ இங்கே ஒரு சைடில் ஒன்று பார்த்தோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கேபிள் குத்தானுங்க. அந்த கேபிள் வச்சு ஃபஸ்ட்டு கரண்ட்டு கொடுக்கணும். இதுக்குன்னா கீ தரல. இருங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஐயோ இவனும் பார்த்துட்டான். ஐயோ கிளம்பா டே. உனக்கு சொல்ல தாங்க முடியலடா. இது வந்து ஷீட் கீ வேணும். இப்போ இந்த ஷீட் கீயை வந்து நான் போய் தேடணும். நம்மளுக்கு குரோபார் இருந்தால் தாங்க இதில் எதனா இருக்கும்னு நினைக்கிறேன். குரோபாரும் எங்கேயும் இல்லை. என்னடா பிளாக்கிங் இன்சைடா. ஷூட் பண்ணுமா அதை? ஆமாங்க இந்த கிளாஸை பிரேக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குது? என்ன இது? ஐயோ சவுண்டு வேறு கட்டிச்சே. சரி ஓகே இது உள்ள எதனா இருக்கான்னு பார்ப்போம். எதனா இருக்கணும். இல்லைனா டென்ஷன் ஆகிடும். ஏங்கடா ஒன்றுமே இல்லைடா. அடா பாவீங்களா. உங்களை நம்பாமல் இருக்கலாம் நம்மளுக்கு. இப்போ இந்த கிளாஸ் நான் போய் உடைக்கணும் போலுது கேஸ். இப்போ உடச்சாதான் இதில் என்ன இருக்கும். இருங்க நான் போய் உண்டிகோல் எடுத்துன்னு வந்துடுறேன். சரி ஓகே கைஸ் வந்தாச்சு. இப்போ உண்டிகோல் எடுத்து இது உடச்சிருவோம். உடச்சிட்டு இது மாதிரி எகிரி பிடிச்சலாம் போகலாமா. இப்போ இதில் பார்த்தா குரோபர் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதில் என்ன பார்த்துருவோம். ஒன்றுமே இல்லை. சரி ஓகே இப்போ இதில் உடச்சி குரோபரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் என்ன இருக்குது? ஷீட் கீ கச்சிச்சு போடு. இப்போ நம்மளுக்கு இன்னொரு பொருள் வேணும். குரோபரில் இங்கே தானே எங்கேயோ மேலே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் கேஸ். இப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு பொருள். இப்போ இந்த ஷீட் கீ வச்சு என்ன பண்ணணும்னா மறுபடியும் மேலே போகணும். கல் அங்கெல்லாம் பதுக்கி வச்சுக்கிறாங்க கேஸ். நான் ஒன்றும் எடுக்க முடியாது. ஏன்னா இதில் முதல்ல ஒன்று கிடக்கும். அம்மா பெரிய முதல்ல கேஸ். ஓகே கைஸ் ஷீட் கீ ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி இப்போ கிராணி வேறு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த கேபிள் ஒயராக என்னது? ஆமாம் அந்த கேபிளை போய் இப்போ எடுத்துன்னு வரணும். அந்த கேபிளை மாட்டிட்டா நம்மளுக்கு இங்கே இது ஓப்பன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் வேணும் கைஸ். பாம்பு படத்தில் ஆடுற மாதிரி ஆடுவாங்க கைஸ். இப்போ புல்லட்டை தேடுறேன் நானும். கன் இங்கே போட வச்சுவோம். சரி ஓகே இப்போ இந்த கேபிளை போய் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருவோம் கைஸ். சொல்லுங்க இந்த கேபிளை போய் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஃபஸ்ட்டு கரண்ட்டு கொடுத்துருவோம் கைஸ். என்றைக்குமே ஃபஸ்ட்டு கரண்ட்டு தான். இந்த வீட்லேயும் இப்போ கரண்ட்டெல்லாம் கொடுக்குற மாதிரி வந்துச்சு. இப்போ இதில் போய் இதை செட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. கரண்ட்டு கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பட்டன் ஆன் பண்ணணும். போகுது. இப்போ கரண்ட்டு கொடுத்தாச்சு. இப்போனா நாளைக்குண்ணா வீடு ஜிகின்னு எரியுமா பார்த்தா ஜிகின்லாம் எரியாதுன்னு சொல்கிறதுக்குள்ளே இங்கேதான். டேய் கன்று மேலே தான்டா போட்டேன். போய் எடுக்கலாம்ல. அந்த கன்று புல்லட்டே இல்லை கைஸ். எல்லா புல்லட்டும் காலி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு இன்னொரு பொருள் வேணும் கைஸ். நானும் தேடுறேன். எங்கடா வச்சுக்கிறேன். அந்த ஒரு பொருள் மட்டும் குத்துறாங்க. குத்துருங்கடா டே. இங்கே இதில் இருக்கா? இதுலேயும் இல்லை. எதில் தான் வச்சிருக்கிறானுங்களோ தெரில. சரி ஓகே கைஸ் இப்போ கரண்ட்டு குத்தாச்சு. வீடு மேலே வரைக்கும் போகணும். இங்கே போவோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கேட் இருக்குதா? இந்த பட்டன் ஆன் பண்ணால் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் இருக்கணுமா? இல்லை
எங்கடா வச்சுக்கிறீங்க? அது ஒரு க்ரோபார் கன்ஃபார்ம் இதில் தான் கைஸ் இருக்கும். இருங்க நான் போய் க்ரோபார் எடுத்துட்டு வந்து உங்களை பார்க்குறேன். சரி ஓகே கைஸ் வந்தாச்சு. இதில் அதில் இருக்கணும். இருக்குது கைஸ். சரி ஒரு வழியாக இந்த எஸ்கேப்பை வெற்றிகரமாக முடிச்சு விட்டாச்சின்னு சொல்ல முடியாது. ஐயோ கிளவன் பார்த்துட்டான்டா. ஓடா. ஆஹா ஐயோ கை ஸ்லிப் ஆயிடுச்சே. கிளம்பு சார் கையில் கன்று வர வச்சிட்டான் கைஸ். ஓப்பா எப்படா ஏத்தா அந்த கன்னு? டேய் நானே இப்போதான் கைஸ் பார்க்குறேன் கன்று வேற ஏற்றுறான். சரி முச்சாச்சு பாதி. கடைசி நேரத்தில் அடி வாங்கிட்டேன். நம்ம எப்பவுமே கடைசி நேரத்தில் தான் கைஸ் அடி வாங்குறோமே. அவன் கன்று எப்போ தான் கைஸ் எத்தானே தெரில. டப்புன்னு எடுத்து நிற்கிறான். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஆனால் நான் தான் சொன்னேன்ல கைஸ் கிளம்ப மட்டும் கன்று படம் எடுத்துட்டு ஆடுவான்னு. அது மாதிரி தான் இப்போ போய் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்டிகோல் இருக்குது. இப்போ இந்த உண்டிகோல் எடுத்து டப்புன்னு 2 பேரை கடைசியாக அடிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு ஓடிடுவோம். மேலே எதுவும் ஆன் பண்ணியாச்சு. ஜென்ரேட்டருக்கும் கரண்ட்டு குத்தாச்சு. இப்போ டேய் யார் அடிக்கிற? ஓடு. என்ன உனக்கு சாவுடா. என்ன அடிக்கிறேன்டா என்ன சாவு. அதை மட்டும் எடுத்துட்டானா தப்பிச்சிடலாம். சரி ஓகே இப்போ நம்ம அதை எழுப்போம். போயிட்டு எங்கே இருக்குது கரெக்டாக கிளம்பு. இங்கே தான் கைஸ் வந்து டம்முன்னு வச்சாங்க கைஸ். அந்த மாதிரி ஐடியா இல்லை கைஸ். சரி ஓகே இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணி முடிஞ்சிச்சு வேலை. அப்பா இந்த ஒரு இது முடிகிறதுக்கே நேரம் ஆயிடுச்சு. அது ஸ்டக் ஆகுது. கிளவே சொட்டை கிளவே நீ 1000 கேட்டு வச்சு பூட்டி என்னை லாக் பண்ணாலும் சரி அந்த 1000 கேட்லேருந்து தப்பிப்பேன் நான். ஐயோ சரி நீ இப்படியே பாடா நான் கிளம்புறேன் பாய். இதெல்லாம் வர முடியாது. ஐயோ வரா கைஸ் டக்குன்னு ஓடிடும். வரா கைப்புள்ள. ஒரு வழியாக தப்பிச்சாச்சு இந்த வீட்டில் இருந்து. சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.